ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து நான் இந்த இடத்துக்கு போகிறேன். இது பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா தோணுதா பாருங்கள். நான் எந்த இடத்துக்கு போகிறேன்னு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழி ஃபுல்லாக மரம், செடி, பஞ்சு செடி நிறைய இருந்துச்சு. சரி, அதெல்லாம் அப்படியே வீடியோவே எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். நான் போக வேண்டிய இடம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி இயற்கையை பார்த்துட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும். இதுக்குள்ளே போன உடனே எப்படி சொல்கிறது, ஒரு அமைதியான சூழல், காற்றெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அங்கங்கே வண்டி வழியில் நின்றுட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. போர்டு தெரியுது, நம்ம சேர்ந்துட்டோம். ஜலகாம்பரை வாட்டர் ஃபால்ஸ். இங்கே உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கியாச்சு. உள்ளே போய் வண்டி பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போனோம்னா கீழெல்லாம் பாருங்கள், இப்போ ரோடு போட்டுட்ருக்காங்க. முன்னாடியெல்லாம் கல்லும் மண்ணுமா இருந்தது. கோவில் தெரியுது. நாங்கள் போகிறதுக்கே ஒரு 2 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற வழி இது. இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருந்தது. இது எதுக்குன்னு தெரியல. ஆனால் பக்கத்தில் பார்க் இருக்குது. இது இப்போ தான் செட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறோம். அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. இதை முடித்து அப்படியே போனோம்னா தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு போகிறோம். இப்போது அப்படியே இந்த மரங்களெல்லாம் பார்த்துட்டு போகும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம். ஆனால் இதுக்குள்ளே போகிறதுக்கு 10 ருபீஸ் டிக்கெட்டு ஒருத்தருக்கு. வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதுங்களா? தண்ணி கொஞ்சமாக தான் வந்துட்டுருக்கு. நாங்கள் சும்மா போயிட்டு கையை மட்டும் நனைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம கீழே வந்தாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.